இந்தோனேசியா ரியாவ் மாகாணம் டுமாயிலுள்ள செம்பெண்ணை தோட்டத்திலிருந்து கடல் மார்க்கமாக மலேசியாவிற்குள் நுழைய தயார் நிலையில் இருந்த ரோஹிங்யா வங்காளதேசத்தைச் சேர்ந்த 69 வெளிநாட்டவர்களை இந்தோனேசிய அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். சனிக்கிழமை இரவு 10:40 மணியளவில் உள்ளூர் குடியிருப்பாளர்கள் தஞ்சோங் பெஞ்சம்பாள் ஜாலான் பாரிட் 2 அருகே இவர்களை கண்டு காவல்துறைக்கும் குடிநுழைவு இலாகாவிற்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினரும் குடிநுழைவு இலாகாவின் அதிகாரிகளும் விசாரணையில் ஈடுபட்ட நிலையில் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். இதனிடையே முதற்கட்ட விசாரணையில் சம்பந்தப்பட்டவர்களில் 26 பேர் வங்காளதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் 42 பேர் ரோஹிங்யாக்கள் என்றும் இவர்களுள் 10 பெண்களும் 2 சிறுவர்களும் அடங்குவர் என்றும் குடிநுழைவு இலாகாவின் நடவடிக்கை குழு தலைவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி இவர்கள் அனைவரும் சட்டவிரோதமாக மலேசியாவிற்குள் நுழைவதற்கு தயார் நிலையில் இருந்தது தெரியவந்துள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.